லேட்டஸ்ட்டாக பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ 2025ல் மெர்சிடிஸ் பென்ஸ் தங்களுடைய கான்செப்ட் சிஎல்ஏ கிளாஸ் என்றதான ஒரு காரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் சிஎல்ஏ, அந்த சிஎல்ஏயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கூப்பே லைட் ஏ கிளாஸ். சிம்பிளாக அதை தான் என்ன பண்ணுறாங்க, சுருக்கி சிஎல்ஏ கிளாஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது எது வெளிப்படுது அப்படின்னா காம்பேக்ட் ஒரு லக்ஸரி காரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது மெர்சிடிஸ் பென்ஸில். ஏன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் ஏ கிளாஸ் இருக்குது, ஸோ அதோட கொஞ்சம் ஒரு காம்பேக்ட் அண்ட் லக்ஸரியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த கூப்பே லைட் ஏ கிளாஸ் வந்து ஸ்போர்ட்டியராக ப்ளஸ் வந்து ஒரு ஸ்லீக் அண்ட் கூப்பே டிசைனில் வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு ஆல்டர்னேட் இது ஏ கிளாஸ்க்கு. பார்த்த உடனே இதெண்டா ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் அப்படின்றது பட்டது என்னடான்னா ஹெட்லைட், த நியூ ஹெட்லைட். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 பாயிண்டட் ஸ்டார் லோகோ வந்து அப்படி இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நார்மலாக நம்ம மெர்சிடிஸ் பென்ஸோட லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டார் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஹெட் லாம்புக்கு நடுவில் புகுத்தி இருக்கிறது வேறு லெவல் ஃபியூச்சர்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட் லாம்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வுட்டு கூடயும் ப்ளஸ் வந்து பாடி கூடயும் அப்படியே சீமாக இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்த உடனே நல்ல ஒரு ஸ்லீக்காகவும் இருக்கும், கூடவே வந்து ஏரோடைனமிக் பெர்ஸ்பெக்டிவும் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன, கிரில் நல்லா பார்த்தீங்கன்னா கிரில்ல வந்து நல்ல எல்இடி இலுமினேட்டட் ஸ்டார் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் லோகோ வந்து அப்படியே பங்கமாக தெரியுன்ற மாதிரி அப்படியே பச்சக்குன்னு இருக்குது. தென் இந்த கிரில்ல பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஏர் ஃப்ளாப் வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஃப்ளாப்ஸ் இருக்கும், அது வந்து ஆக்டிவ், அது வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். எப்படின்னா கூலிங் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து. இப்போ வந்து கூலிங் வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு கூலிங் ரெக்யர்மெண்ட் தேவை அப்படின்னா ஓப்பன் ஆகும், கூலிங் ரெக்யர்மெண்ட் இல்லை அப்படின்னா க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவ் ஃப்ளாப்ஸ் வந்து இந்த கிரில்ல இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரில் வந்து பார்த்திங்கன்னா பம்பரோட வந்து சீமாக இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே பார்த்தாவே அப்படியே அந்த ஏரோடைனமிக் பெர்ஸ்பெக்டிவ் வந்து வெறித்தனமாக இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ட்ராக் வந்து ரொம்பவே குறைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கிரில்ல வந்து டுவர்ட்ஸ் இவங்க வந்து எலக்ட்ரிக்கல் ஐஸ் கம்பஷன் எலக்ட்ரிக்கல் மூவ் ஆகிறாங்கன்றதை காட்டணுன்ற விதமாக இந்த கிரில்ல வந்து ஒரு மாடர்ன் அண்ட் சஸ்டைனபிள் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. வீல்ஸில் வரும்போது வீல்ஸ் வந்து லார்ஜர் 21 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்டியர் லுக்கு கொடுக்கணுன்றதுக்காக மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா அப்படியே அந்த வண்டியை பார்த்தா ஒரு ரகட் லுக், ஒரு ப்ரீமியம் கேரக்டர் கொடுக்கணுன்றத வந்து இந்த கொடுக்கணுன்றதுக்காக இந்த வந்து 21 இன்ச் அலாய் வீலை வந்து போட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த வந்து அலாய் வீலில் வந்து ஸ்மூத் ஃபினிஷ் ப்ளஸ் வந்து டர்பைன் லைக் பேட்டர்ன்ஸும் இருக்குது. ஸோ இதனால் ஏர்ஃப்ளோ மட்டும் இல்லாமல் எஃபிஷியன்சியுமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தென் வந்து பாடியில் நம்ம பார்த்தோன்னா பாடியில் நீங்கள் மேலே விண்ட்ஸ்க்ரீன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்ப் இருக்கும். இது வந்து எதுக்குன்னா லைடார் சென்சார் வந்து வச்சுருக்காங்க. லைடார் பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம ஜியோமி கார்ஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரியான செட்டப் வந்து இவங்க இங்கே வச்சுருக்காங்க. லைடார் சென்சார் வந்து இது பார்ட் ஆஃப் வந்து அடாஸ். ஸோ இவங்க வந்து அடாஸ் 2 வந்து இப்போதைக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. பட் கம்ஃபர்டபுள் 2 அடாஸ் 3ன்ற மாதிரி இருக்குது. பட் அஃபிஷியலாக இது எதுவுமே ரிவீல் பண்ணலை. ஸோ இங்கேருந்து அடுத்து வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் பேனல் பார்த்தீங்கன்னா வித் வைட் எம்பக்ஸ் சூப்பர் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இது வந்து கம்பைன்டு 3 ஸ்க்ரீனை வந்து இது வந்து கம்பைன் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் வந்து பேசஞ்சர் டிஸ்பிளே அண்ட் இன்ஃபர்டெயின்மெண்ட் மூணுத்தையுமே இன்டெகிரேட் பண்ணியிருக்கு. ஸோ ஆனால் இது வந்து ஐடென்டிக்கலாக தான் ஒர்க் ஆகும். பட் வந்து மூணுமே இன்டெகிரேட் பண்ணி அப்படியே சீமாக ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் மூலமாக வந்து இது இயங்குதுன்றாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் வந்து மெஷின் லேர்னிங்கும் இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இன்டீரியர் மெட்டீரியல் வந்து இவங்க எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதாவும் ரீசைக்கிள் பண்ணக்கூடியதான மெட்டீரியல்ஸ் பேப்பர் ட்ரிம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு எப்படின்னா இப்போ டோர் மேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து பேம்போ ஃபைபரை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதை தவிர்த்து மெர்சிடிஸ் சிஎல்ஏல என்ன பேட்டரி சைஸ் அண்ட் ரேஞ்ச், என்ன சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்றத வந்து பெருசாக அவங்க வந்து எதையுமே ரிவீல் பண்ணல. ஹவெவர் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து 750 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து பர் சார்ஜ் கொடுக்கும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 15 மினிட்ஸில் 400 கிலோமீட்டர்ஸ் வந்து சார்ஜ் ஆகும் இன் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் அப்படின்றதும் இவங்க சொல்லியிருக்காங்க. மெர்சிடிஸ் சிஎல்ஏ இதை பற்றின கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.